அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஆண் பெண் ஜனாசா மையத்தினுடைய அந்த விளக்க பாடத்தில் மார்க்கத்தில் இல்லாத செய்யக்கூடாத சில விஷயங்கள் சமூகத்தில் புறையோடி கிடக்கு. அது சம்பந்தமான சில தெளிவுகளை இந்த பாடத்தில் உங்களுக்கு நான் விளக்குறேன். அதில் முதலாவதாக மையத்தை தூக்கிட்டு போனதற்கு பின்பு பெண்களெல்லாம் சப்தமிட்டு வழி எழுப்பும் துஆ ஓதுறது, அடக்கம் செய்த பின்னாடி வீட்டு வாசல்ல வந்து நின்று துஆ ஓதுறது, இதுவெல்லாம் ஷரியத்தில் இல்லை. ஆனால் ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆண்களினுடைய அந்த துஆவை ஏற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் பெண்களினுடைய துஆ இருக்கிறதே அது அவசியம் தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னா பெண்களுக்கு முதல்ல பருதா ரொம்ப முக்கியங்கிறத கவனிக்கணும். வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த மையத்துக்காக துஆ செய்கிறதுல தவறு இல்லை. வெளியில் வந்து நின்று அழுது தெருக்களை மறைச்சு மக்களுக்கு இடையூறு தர்ற மாதிரியான சூழ்நிலைகளை முடிஞ்ச வரைக்கும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். அதே மாதிரி ஒரு மையத்து சனிக்கிழமை மரணிச்சிருச்சுன்னு சொன்னால் சனிப்பினம் தனியே போகாது அப்படின்னு மாற்று மத அன்பர்களைப் போல மையத்தோட ஒரு உயிரினத்தை, ஒரு கோழியை கொண்டு போய் விடணும், கபருக்குள்ள போடணும்னு நினைக்கிறது மாபெரும் அறியாம, அது இஸ்லாத்தில் இல்லாததுங்கிறத விளங்கி கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி ஒரு புதிய மண் பானை, மண் குடத்தை வாங்கி அதில் தான் தண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறது. ரோஹ் பிரிஞ்ச இடத்துல 40 நாளைக்கு தண்ணி பத்தி எல்லாம் கொளுத்தி வைக்கணும்னு நினைக்கிறது. மையத்தோட வீட்டில் விருந்து வைக்கிறது, அதை எல்லோரும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு அழைக்கிறதும் கூடாது. ஏன்னா அவங்களே துக்கமாக இருப்பாங்க. 3 நாளைக்கு அந்த வீட்டுக்காரவங்களுக்கு நாம உணவு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதனால அப்படி அழைப்பதும் கூடாத விஷயம் என்பதை விளங்கி கொள்ளணும். துக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு மது அருந்துறது கவலைங்கிற அடிப்படையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். இறந்தவரினுடைய ஃபோட்டோவை போட்டு போஸ்டர் ஃப்ளக்ஸ் அடித்து ஒட்டுறதும் இஸ்லாத்தில் இல்லாதது, இது தேவையில்லாதது அப்படிங்கிறதையும் விலகி கொள்ள வேண்டும். அடக்கம் செய்யறதுல தேவையில்லாமல் காலதாமதம் செய்வது தவிர்க்கப்பட வேண்டியது. ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு முன்பே எல்லாரும் பார்த்து முடிச்சிடணும். தீதார் பார்க்கறதுங்கிற பேரில் தாமதப்படுத்துறது, கஃன் பண்ணியதற்கு பின்பு அதை திறக்கிறதும் தவிர்க்கப்பட வேண்டியதுங்கிறத கொஞ்சம் நாம் கவனத்தில் கொள்ளணும். அதனால் அடக்கம் செய்கிற விஷயத்தில் பொதுவாக தாமதப்படுத்தக்கூடாது. முடிந்தவரை விரைவாக எடுத்துறணும். ஒரு வக்திலிருந்து இன்னொரு வக்துக்குள்ளே எடுக்கிறதுக்கு தான் முயற்சி செய்யணும். எனவே இந்த விஷயத்தை கொஞ்சம் பேணுதலாக இருக்கணும். ஆக அடக்கம் செய்யறதுல தாமதப்படுத்தக்கூடாது. கஃன் கட்டியதற்கு பின்பு அதை பிரித்து பாருங்கன்னு சொல்கிறதும் தவிர்க்கப்பட வேண்டியது. அதே மாதிரி மௌத்துக்காக, ஜனாசாவுக்காக, பிற மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்கக்கூடிய பாதைகளை மறைச்சி வைக்கிறது முடிஞ்ச வரைக்கும் இலகுபடுத்தி நாம் என்ன செய்யணும், எல்லா மக்களுக்கும் சௌகரியத்தை நலவை நாடுறவங்களா இருக்கணும். அதே மாதிரி ஜனாசாவை தூக்கிட்டு போகையில் தேவையில்லாமல் கூச்சல் போடுறது, பாதையில் போகிறவங்க வர்றவங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறது, அதே மாதிரி மௌத்து வீட்டுக்கு போனால் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது, அதை அப்படியே நம்புறது, அதை அமல் செய்கிறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. மையத்துடைய உடல் குலுங்குற மாதிரி அசைச்சு வேகமாக தூக்கிக்கிட்டு போகிறதும் கூடாது. பூ போல, ஏன்னா அவங்க ரொம்ப உடல் வேதனையில் வழியில் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனிக்கணும். ஆண் மையத்தை சுற்றி பெண்கள் உட்கார்ந்துருக்கிறதும் தவிர்க்கப்படணும். பெண் மையத்தை சுற்றி பார்க்கக்கூடாத அந்நியவர்களாக இருக்கிற அந்த பெண் மையத்தை ஆண்கள் போய் பார்க்கறதும் கூடாது. மையத்து ஆணாக இருந்தால் பார்க்க போகிறவங்க அல்லாஹும் மகுஃபிருலஹு வரஹமஹு, அல்லாஹும் மகுஃபிருலஹு வரஹமஹு, யா அல்லாஹ் இவர் பாவத்தை மன்னிச்சிரு, இவருக்கு ரஹ்மத் செய்யி அப்படின்னு துவா செய்யணும். பெண் மையத்தா இருந்தால் அல்லாஹும் மகுஃபிருலஹா வரஹமஹா அப்படின்ற துவா, ஹா அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து அந்த பெண்ணுக்கு என்ன செய்யணும், துவா செய்யணும். மையத்துடைய ஜனாசா தொழுகையில் உறவினர்கள் எல்லா முஸ்லீம்களும் கலந்து கொண்டு துவா செய்யணுங்கிற நோக்கத்தில் மரண செய்தியை அறிவிக்கலாம். ஆனால் அந்த அறிவிக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். முடிஞ்ச வரை ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணணும். உறவினர்களாக இருந்தால் தான் போவேன், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. யார் ஒரு 100 பேர் சேர்ந்து அந்த மையத்துக்கு துவா செஞ்சால் அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்கிறான், அந்த மையத்துக்கு மகுஃபிரத்தை தர்றாங்கிறத ஹதீஸ்களில் நாம் பார்க்குறோம். அதே மாதிரி மையத்து வீட்டில் வீண் பேச்சுக்களை பேசுறது, கொண்டக்கடலையை வச்சு திக்ரு செய்யணும் அப்படிங்கிறத அதை ஒரு கடமையாக்கிக்கிறது. அதே மாதிரி கையில் இருக்கும் கையிலேயே கூட அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு என்ன செய்யலாம், ஓதலாம். மூத்தான உடனே 1 கிலோ கொண்டக்கடலை வாங்கிட்டு வா, 5 கிலோ கொண்டக்கடலை வாங்கிட்டு வான்னு சொல்லி அப்படித்தான் துவா செய்யணுங்கிறது. அப்புறம் அந்த கொண்டக்கடையை வேக வச்சு யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாமல் கீழே தூக்கி கொட்டுறது, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அதனால வீணான விஷயங்களை என்ன செய்யக்கூடாது. சமூகத்தில் உணவுகளை வீணாக்கக்கூடாது.
மரண வேலை நெருங்கிடுச்சுன்னா களிமாவை சொல்லுங்க களிமாவை சொல்லுங்க அப்படின்னு என்ன செய்யறது, அவங்கள வற்புறுத்தக்கூடாது. நாம களிமாவை ஓதிக்கிட்டே அவர்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இன்ஷால்லா அவங்க ஓதுவாங்கன்னு நியத்து வைக்கணும், ஓதி இருப்பாங்கன்னு முடிவு செஞ்சுக்கிறணும். அதே மாதிரி மையத்து வீட்டில் வெல்லம் போட்டு பிரெட்டு கொடுக்கறது, ரொட்டி சுட்டு கொடுக்கறது, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை. இல்லாதவங்களுக்கு அவங்க பேரில் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி என்ன உணவுகள் கிடைக்குதோ அதை வாங்கி கொடுக்கலாம். 20ல் 20 ரொட்டி சுட்டுக்கணும், 30ல் 30 ரொட்டி சுட்டு கொடுக்கணும், 40ல் 40 ரொட்டி சுட்டு கொடுக்கணும். முடியாட்டி கூட வருத்திக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அது ரொட்டியாகவோ சாப்பாடாகவோ அந்த உறவினர்களுக்கு, ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு கொடுக்கறதுல எந்த தவறுமே இல்லை. நினைக்கும் போதெல்லாம், அம்மாவின் ஞாபகம் வரும்போதெல்லாம், பெற்றோர்களினுடைய அந்த நினைவு வரும்போதெல்லாம் அவர்களுக்காக துவா செய்து, அவர்களுக்காக யாசீன் ஓதி, அவர்களுக்காக சதகாக்கள் செய்கிறது ஆகுமானதுங்கிறத விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி இறந்து போனவங்களுடைய தலைமாட்டில் திருக்குர்ஆனை வைக்கிறது, மனைவி குழந்தைகளை முன்னால நிப்பாட்டி பேச வைக்கிறது, இதுவெல்லாம் தேவையில்லாதது. மரணித்தவரை அதே நான் சொன்ன ஏற்கனவே மஹரம் இல்லாத ஒரு தீதார் பார்க்கறது. முதல்ல மவுத்தாயிட்டானே எல்லாரும் போறதுக்கு அந்த உறவினர் பொறுப்பாளி அனுமதிக்க கூடாது. யாருக்கு ஜாயிஸோ அவங்க தான் அந்த பெண் ஜனாசாவை பார்க்கறதுக்கு அனுமதிக்கணும். அந்த ஆண் ஜனாசாவுக்கும் அப்படித்தான். ஆண் ஜனாசாவையும் எல்லா பெண்களும் பார்க்கணுங்கிறது இல்லை. போலாம், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம், அவங்களுக்காக அந்த துக்கத்துல கலந்துக்கிட்டு அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கலாம். ஆனா ஜனாசாவை பார்த்தே ஆகணுங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லை. யாருக்கு ஆகுமானதோ அவங்க தான் ஆண் பெண் எந்த ஜனாசாவா இருந்தாலும் எந்த ஆணும் பெண்ணும் பார்க்கணுங்கிறத கொஞ்சம் நினைவில் வைக்கணும். அதே மாதிரி மையத்துக்கு பக்கத்துல மையத்து வீட்டுக்கு போயிட்டு அங்க உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது, ஒப்பாரி வச்சு அழுகிறது சாபத்திற்குரிய விஷயமா இருக்கு. அதனால இப்படிலாம் வாழ்ந்தியே நீயே, இப்படி போய்த்தியே அப்படிங்கிற மாதிரியான ஒப்பாரி வைத்து அழுவது இஸ்லாத்துல தடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சப்தமா குரல் வெளியே தெரிகிற மாதிரி சப்தமிட்டு அழுகிறதையும் நாம் என்ன செய்யணும், தடுத்துக்கிறணும். இறந்தவர்களினுடைய குறைகளை பற்றி பேசக்கூடாது. அஹ்சினு மௌத்தாக்கும், மௌத்தா போனவர்களினுடைய நலவுகளைத்தான் பேசணும். ஏன்னா ஆமீன் சொல்லிட்டா அது கபுலாகிரும். அதனால இறந்தவர்களினுடைய குறைகளை எப்பவுமே பேசக்கூடாதுங்கிறத நினைவில் வைக்கணும். மறைவிடத்தை மறைக்காம பிறர் பார்க்குற மாதிரி குளிப்பாட்டுறது, போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட மையத்துக்கு தண்ணி தெளிச்சா போதும் அப்படின்னு நம்புறது, ஜனாசாவை சுமந்து செல்லும் போது களிமாவுக்கு சப்தமா சொல்லணும்னு நினைக்கிறது, இல்லை சொல்லி கொடுக்கறது, மையத்து லேசா இருந்தா, சந்துக்கு கனமில்லாமல் இருந்தா இவர் நல்லவர், கனமா இருந்தா இவர் கெட்டவர் அப்படின்னு நினைக்கிறது. உலக விஷயங்களை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜனாசா கூட போகிறது, துவா செஞ்சுக்கிட்டே போக வேண்டியதுதான் மனசுக்குள்ள. அல்லாஹு மகஃபிருலஹு, அல்லாஹு மகஃபிருலஹு, யா அல்லாஹ் இவரை பொருந்திக்க அப்படின்னு துவாக்களை செஞ்சுக்கிட்டு போகலாம். அதே மாதிரி ஜனாசாவை சுமந்துட்டு போகையில மலர்களை தூவிக்கிட்டு போகணும், பன்னீர் தெளிச்சுக்கிட்டு போகணும். வாகனத்துல கொண்டு போனா அந்த வாகனத்தை மலர்களால் அலங்கரிக்கணும். அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். ஜனாசாவுக்கு பின்னால பெண்கள் போகக்கூடாது. ஜனாசா செல்ற தெரு முக்குல சாம்பிராணி போக போடுறது, மண்ணுடைய கலையங்களை வைக்கிறது, கூட்டம் சேரணுங்கிறதுக்காக ஜனாசாவை தாமதப்படுத்துறது, கபர்ஸ்தானுக்கு கொண்டு வந்ததற்கு பின்பும் ஒளிச்செஞ்சிறவங்களுக்காக தாமதப்படுத்துறது தவறில்லை. ஆனால் மையத்தை மற்ற விஷயங்களுக்காக தாமதப்படுத்த கூடாது. தற்கொலை செஞ்சு கொண்டாலும் அவர்களுக்கும் ஜனாசா தொழுகை இருக்கு, அவர்களுக்கு தொழுகை நடத்தக்கூடாதுன்னு நாம நினைக்கக்கூடாது. ஜனாசாவில் 2வது 3வது 4வது தக்பீர்களை கைகளை உயர்த்துறது அல்லது தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்க்கறது இருக்கிறதே, அதுவும் இஸ்லாத்துல இல்லாதது. கைகளை கட்டிக்கணும். தக்பீர் சொல்லும் போது தலைகளை உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அடக்கம் செஞ்ச பின்னாடி துஆவை தவிர வீட்டில இருந்து ஜனாசாவை தூக்கும் போதும், அடக்கம் செஞ்சுட்டு கபர்ஸ்தானுக்கு வெளியே வந்த பின்னாடியும், வீட்டுக்கு சென்ற பின்பும் துஆ ஓதுவது தப்பில்லை. ஓதலைன்னு சொன்னாலும் தப்பில்லை. ஆக ஓதுறது ஜாயிஸு தான். மையத்துக்கு பிடிச்சமான பொருட்களை வாங்கி வச்சு தான் ஃபாத்திஹா ஓதணும். மையத்துக்கு பீடி சிகரெட் பிடிச்சிருக்கும், அதை கொண்டு வந்து அங்கே வச்சு ஓதுறது இருக்கிறதே, இது மடமையிலும் மடமை. இது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அமுக்கு பொடி, அவர் பிள்ளைக்கு சாப்பிட்டு, இப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டாரு, நினைச்ச நேரத்தில் வாங்கி கொடுக்க வேண்டியதுதான். அதை வச்சுதான் துவா ஓதணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. வாக்கு சத்தம் கேட்கலங்கிறதுனால மண்ணறையில் அடக்காம தூரமான மண்ணடைக்கு கொண்டு போயிடுறது. இங்கேதான் பாங்கு சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி அப்படிலாம் இல்லை. கபர் எங்க இருக்கோ அங்கே அடக்கனா போதும். மரணத்தை அவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறதும் தப்பு. சுண்ணாம்பு அல்லது வேறு எதையாவது கொண்டு அந்த கபரை பூசி மொழுகி கட்டுறதும் தவறு தான். அடக்கம் செஞ்ச பின்னாடி சாம்பிராணி அல்லது பத்தியை கொளுத்தி வைக்கிறதும் இஸ்லாத்துல இல்லாத விஷயம்தான். கபரின் மீது கட்டடம் கட்டுறதும் கூடாது.
அதே மாதிரி ஜனாசாவுக்கு அந்த பத்தி கொளுத்தி வைக்கிற விஷயத்தையும், அதெல்லாம் தேவையில்லாதது. அங்க அதனால எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. பத்தி கொளுத்தி வைக்கிறதுனால ஜனாசாவுக்கு எந்த ஒரு நலனுமே ஏற்பட போறதில்லை. ஏன்னா பத்திங்கிறது ஒரு வாசனை திரவியம். வாசனைக்காக வீட்டில் பொருத்தி வைக்க வேண்டாம். உங்க பக்தியை பக்தியா காட்ட வேணாம், உங்க பக்தியை பத்தியிலையும் காட்ட வேணாம். எனவே பக்திக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அது வாசனைக்காக பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருளுங்கிறதை இங்கே நாம விளங்கிக்கிறணும். இல்லமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மார்க்கத்தில் இல்லாத இது மாதிரியான அனாச்சாரங்களை விட்டு நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாப்பானாக. மேலும் ஜனாசா சம்பந்தமான விளக்கங்களுக்கு உங்களுடைய இமாம்களை அணுகி சரியான விளக்கத்தை கேட்டு இறந்து போனவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய வலதுன் சாலிஹன்களாக இருப்பதற்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.